ரூபாய் செமஸ்டர் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாததால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரையில் கல்லூரி செமஸ்டர் தேர்வு கட்டணம் 15,000 ரூபாய் செலுத்த முடியவில்லை என மன உளைச்சலில் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர் பூலாம்பட்டி பகுதியை சேர்ந்த மாரிமுத்து இவர் பெயிண்டராக வேலை பார்த்திருக்கிறார். இவரின் மகனான இளமாறன் என்பவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில இளமாறன் மதுரை புது விளாங்குடி கணபதி நகர் பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டுல தமது பாட்டியான அமுதா அவர் வீட்டுல தங்கியபடிதான் கல்லூரியும் படித்து வந்தார். கடந்த செமஸ்டர் தேர்வுக்காக பணம் 15,000 ரூபாய் கட்ட முடியாத சூழல்ல கடந்த சில தினங்களாக மன உளைச்சலில் இருந்து உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மாணவன் இளமாறன் நேற்று மதியம் திடீரென வீட்டில் ஆள் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனிடையே வெளியே சென்றிருந்த பாட்டி வீட்டிற்கு வந்து கதவை தட்டிய போது கதவு திறக்கப்படாத நிலையில அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் வீட்டின் கதவை திறந்து பார்த்த போது இளமாறன் தூக்கிட்டு தற்கொலை செய்து உயிர் இழந்தது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் கூடல்புதூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். கூடல்புதூர் போலீசாரும் வழக்கு இது சம்பந்தமாக விசாரணை செய்த போது கல்லூரி மாணவர் அந்த செமஸ்டர் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாமல் அவர் மன உளைச்சலில் இருந்தது போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் செமஸ்டர் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாத காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணங்கள் இருக்கிறதா என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் செமஸ்டர் கட்டணம் 15,000 ரூபாய் கட்ட முடியாமல் மாணவர் இங்கு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு.